உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பெண் கைதிகளை ஏற்றி சென்ற வாகனத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 14 பெண் கைதிகள் மற்றும் 14 பெண் காவலர்கள் அந்த வாகனத்தில் சென்ற நிலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இடம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். ஷாம், வணக்கம். பெண் கைதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அந்த வாகனம் திடீரென்று தீப்பற்றிய காரணத்தினாலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. 14 பெண் கைதிகளை விசாரணைக்காக ஏற்றி சென்றதாகவும் அந்த பெண் கைதிகளின் பாதுகாப்பிற்காக 14 பெண் காவலர்களும் உடன் சென்றதாக கூறப்படுகின்றது. உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் மாளிகை எதிரிலே இந்த திடீர் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே சுதாரித்துக் கொண்ட காவலர்கள் பெண் கைதிகளை உடனடியாக வாகனத்திலிருந்து பத்திரமாக கீழே இறக்கி இருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த தீ விபத்தில் யாருக்கும் நல்வாய்ப்பாக எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்று தெரிய வருகின்றது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் அந்த பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த வாகனத்தின் மீது தண்ணீரை வேகமாக பீச்சி அடித்து அந்த நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக தீ அணைந்து முடிந்த பிறகு எலும்புக்கூடு போல அந்த இரும்பு கம்பிகள் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் தற்போது திரையிலே பார்க்கின்றோம். காவல்துறை வாகனம் கைதிகளை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்காக அழைத்து செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனம் எலும்புக்கூடு போல மாறி இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடிகின்றது. திடீரென்று அந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, யாரால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்த கோணத்திலே விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதே நேரத்தில் நல்வாய்ப்பாக 28 பேருடைய உயிர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறது. 14 பெண் கைதிகள், அதே போல 14 காவல்துறையை சேர்ந்த அந்த பெண் காவலர்கள் உள்ளிட்டோர் 28 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீ சம்பவம் ஏற்பட்ட உடனேயே சுதாரித்துக் கொண்டு உடனடியாக அனைவரும் பத்திரமாக கீழே இறக்கப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.